ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருங்கள். ஏசாயா 49:23 சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறபடியால் அவருடைய கிருபையும் இரக்கமும் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி காக்கின்றன. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்படியே பொறுமையாய் 25 ஆண்டுகள் காத்திருந்து ஆசீர்வாதமான ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13-15 முடிய. நோவா ஏறக்குறைய 120 ஆண்டுகள் ஜலப்பிரளயத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி பேழையை உண்டாக்கின போதிலும் காலம் தாமதமாகிறதே என்று சோர்ந்து போகவில்லை. ஏற்ற காலத்தில் பேழைக்குள் பிரவேசித்து ஜலப்பிரளயத்தினால் அழியாதபடி அவரும் அவரது குடும்பமும் தப்பினார்கள் அல்லவா? பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதாயிற்று. அவசரப்பட்டவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் பொறுமையுடன் காத்திருந்தபடியால் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரித்துக் கொண்டார்கள். மேசியாவாக வரப்போகிறவரை கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே வாக்கு பண்ணின போதிலும் அவரை பெற்றுக்கொள்ள 4000 ஆண்டுகள் மனுக்குலம் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஸ்திரீயின் வித்தானவர் வந்தபோது சத்துருவின் தலையை நசுக்கி நமக்கு விடுதலையை கொடுத்தாரே. பரிசுத்த ஆவியை சீஷர்களுக்கு அன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். சீஷர்கள் ஆவலோடு காத்திருந்து மேல் வீட்டறையிலே ஜெபித்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அளவற்ற வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. 2 கொரிந்தியர் 1:20. தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ரோமர் 4:21. ஆகவே பொறுமையுடன் காத்திருங்கள். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய இராணுவ தளபதி யுத்தத்திற்கான ஆலோசனைகளை கேட்பதற்காக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்தார். காலையில் 4 மணிக்கு தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்றால் 2 மணிக்கெல்லாம் எழுந்து அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து விடுவார். கர்த்தருக்கு காத்திருக்காமல் அவருடைய ஆலோசனையை பெறாமல் அவர் ஒரு இடமும் செல்வதில்லை. இதனால் அவருடைய காரியமெல்லாம் ஜெயமாயிருந்தது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற நேரங்கள் ஒருபோதும் வீணாகாது. அது உங்களுடைய ஆத்துமாவை பலன் கொண்டு உள்ளத்தில் தைரியத்தையும் தேவ வல்லமையும் சத்துவத்தையும் கொண்டு வருகிற நேரமாகும். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்றைய நினைவிற்கு 25ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். இன்றைய வேத வாசிப்பு
காலை எசேக்கியேல் 45 மற்றும் 46 அதிகாரங்கள், மாலை 1 யோவான் 2 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.